பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். பொண்ணு ஒண்ணு சிரிக்குதையா புளியம்பூவ போல என புடிச்சு போனதால, அவ கண்ணு ரெண்டும் இருக்குதையா கஞ்சா செடிய போல, அது கட்டி போடுது ஆள. ஆத்து தண்ணியில் குளிக்க வந்தா அழகு சிலைய போல, அவ அசத்துறாளே ஆள. மஞ்ச கிழங்கா மாறி போறேன் உரசி தேடி மேல ஓ அழகு கையினால. முடுக்க போல இருக்குதவ ஒல்லியான இடுப்பு, அந்த இடுப்பில் இல்ல மடிப்பு என காதலென்ற கடலில் தள்ளி போடுதையா துடுப்பு, அது பொன்னிருக்கும் முடிப்பு. மொசக்குட்டிய பார்த்தது போல் முன்னழகு இருக்கு, அது மூட்டுதையா கிறுக்கு. தங்கமக பின்னழகு தம்புரா போல் இருக்கு என தடுக்கில் போட்டு நொறுக்கு. வெடலப்புள்ள கண்ணு ரெண்டோ வெளிநாட்டு சரக்கு, அவ கண்ண ரெண்டோ முறுக்கு. சாராய கிண்ணம் போல ஓவதடு இருக்கு, கொஞ்சம் ஊத்திக்கொடு எனக்கு. மரவள்ளி கிழங்க போல மஞ்ச நிறத்து புள்ள, ரொம்ப கொடுக்குறாளே தொல்ல. தூரத்தில போகும் போதும் தூக்குறாளே ஆள, ஒரு தூக்கு சட்டிய போல. அனிச்சம்பூவு மென்மையின்னு அறிஞ்ச சேதி அப்பா, இவ தலையில் தூக்கி வப்பா. காம்புகானோன் தாங்கிடாம குறுக்கு நொந்து நிப்பா, பின்ன பரவொலிக்கும் தப்பா. அனிச்சம்பூவு மென்மையின்னு அறிஞ்ச சேதி அப்பா, இவ தலையில் தூக்கி வப்பா. காம்புகானோன் தாங்கிடாம குறுக்கு நொந்து நிப்பா, பின்ன பரவொலிக்கும் தப்பா. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 112. நலம் புனைந்துரைத்தல். குறள் எண் 1115. அனிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா பறை. பொருள்: அனிச்சம்பூவை காம்பு களையாமல் அவள் தலையில் சூடினாள், அந்த கணத்தை அவளது இடை தாங்காமல் நொந்து வருந்தும். எனவே அவளுக்காக மங்களப்பறை ஒலிக்காது.